கூடவே ஓடி வர என்ன விட்டுட்டு எங்கெங்கயோ தேடுறாங்களே. என்னால வாழ்நாள் முழுக்க இப்படி ஓட முடியாது. நான் பண்ண தப்புக்கெல்லாம் கொஞ்ச நாள் கவர்மெண்ட் கெஸ்டா இருக்க வேண்டியதான். ஹலோ, கண்ட்ரோல் ரூம். சார், நான் சார்ஜென்ட் காத்தமுத்து பேசுறேன் சார். சார் வெரி வெரி அர்ஜென்ட். சார் என்ன அரெஸ்ட் பண்ணுங்க சார். ஏல நீ தவத்து மூதியா? காரணம் இல்லாம யாரையும் அரெஸ்ட் பண்ண முடியாதுல. போய் தொலைய பாரு. ஐயோ சார், ஐயோ உங்கள இல்ல சார், இங்க ஒரு பப்ளிக் நியூசன்ஸ். சார் வெரி வெரி. அந்த போனை கொஞ்சம் கொடுங்க சார். ஏல எதுக்கு? பெப்சி உமா கிட்ட ஒரு சாங் கேட்கணும். ஏல இது அந்த மாதிரி போன இல்ல. நீ சும்மா ஏன் கிடந்து தலைப்பிட்டு கிடக்க? போய் தொலைய பாரு. ஐயோ சார் உங்கள இல்ல சார், இங்க அது வெரி வெரி அர்ஜென்ட் மேட்டர் சார். சிஎம் டெல்லியில கான்ஃபரன்ஸ் முடிச்சிட்டு அங்கிட்டு மாத்திக்க. சிஎம் டெல்லியில கான்ஃபரன்ஸ் முடிச்சிட்டு 10 மணிக்கு ஏர்போர்ட்டுக்கு வராங்க சார். 10:30 மணிக்கு பரங்கி மலையில அநாத பிள்ளைங்க இருக்குல்ல, அன்னதானத்தை தொடங்கி வைக்கிறாங்க சார். ஆமா சார், ஓவர் சார். அடுத்த ஓவர் யார் சார் போடுறாங்க? ஐயா இது அந்த ஓவர்ல நீ ஏன்? ஆமா சார். சார் காத்த முத்தா கொக்கா சார். ஊட்டில ரொம்ப காஞ்சி சார் பண்ணலாம். தலைக்கு பேர்ச்சம்பளம் பேர்ச்சம்பளம். இந்த கைத்துக்கும் பேட்சுக்கும் என்ன கொடுப்பீங்க? ஒண்ணும் கொடுக்க முடியாது. சார் நீங்க வந்துட்டாங்களா? ஐயோ எல்லாம் பக்கம் இருக்கு சார். ஆமா சார், அரெஸ்ட் பண்ணுங்க சார். எட்டிட்டு மரிச்சானு செத்து போவேன். ஐயோ சார் உங்களை இல்ல சார், உங்களை மதிக்க முடியுமா சார்? இல்ல சார். ஆமாமா 10:30 மணிக்கு அந்த அநாத பிள்ளைங்களுக்கு அன்னதானத்தை முடிச்சிட்டு சார் நேரம் அங்கிருந்து கிண்டி கிங்னு சொல்லிட்டு போறாங்க சார். ஆமா சார், குதிரையில இருந்து ரத்தம் எடுப்பாங்களா அங்கதான். ஆமா, அங்க வந்து இந்த சயின்டிஸ்ட் சந்திரமௌலி சிலைய ஓபன் பண்ணாங்க. ஓபன் பண்ணிட்டேன் சார். சரி. ஆமா சார். சரி சார், நாட்டு ஊட்டியில காமிச்சு சார் பண்ணலாம். இந்தாப்பா இதை வச்சுக்கோ. என்ன சார் ஒரு சூ தரீங்க? ஒண்ணு போடுறதா இப்ப ஃபேஷன் பாரு. இன்ஸ்பெக்டரே ஒண்ணுதான் போட்டுருக்கேன். எனக்கு எதுவும் கிடையாதா? இந்த வரேன். எது சிஎம் கிங் சொல்லிட்டு கிளம்பிட்டாங்களா சார்? இப்பயாவது என்ன அரெஸ்ட் பண்ணுங்க சார். சரியா கிளம்பிட்டாங்களா? சார் அப்பா நேரம் அடுத்தது மவுண்ட் ரோடு தான் சார். ஆமா சார், அங்க அண்ணா சிலைக்கு பக்கத்துல ஜனங்கள்ட்ட இருந்து மனு வாங்குறாரு சார். அங்கேயே மனு வாங்குறாங்க சார்? அங்கேயே மனு வாங்குறாருன்னு என்ன கேட்டா எனக்கு எப்படி சார் தெரியும்? அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒன்னும் தகவல் இல்ல சார். ஆமா சார். சார் டியூட்டில காட்சிட்டு இருக்கியா இல்லையா? சார் கையை மாத்திக்கங்க சார். நான் டியூட்டில காட்சி தான் சார் இருக்கேன். நீ பேசுறது ஏத்துக்கிட்டே. சார் நீங்க ஏசினா நான் டிசி சார். டெப்டி கமிஷனர். டிசினா டெப்டி கமிஷனர் இல்ல சார். டியூட்டி காட்சிக்கு ஆட்டம் சொல்ல வந்தேன் மறக்கற மாதிரி பேசுற. சார். மத்தவன் எதை கட்டுறான்றத பத்தி எனக்கு கவலை இல்லை சார். நான் டியூட்டில காட்சி சார் இருக்கேன், அவ்வளவுதான். இந்தாங்க. ஓவர் ஓவர் ஓவர். போட்ட உடனே இப்படி ஆயிட்டானே. எது சிஎம் ரூட் மாத்தி யார் ரூட்ல வந்துட்டு இருக்காரா? ப்ரோக்ராம் சேஞ்சா? குறுப்பாதையில வந்துட்டு இருக்காரா? வந்து இன்னும் வந்துட்டானே. என்ன டியூட்டி பாக்குறேன்? டியூட்டி பாருங்க சார். டூட்டில இருந்தா எனக்கு இடி விழுந்தா கூட தெரியாது சார். சிஎம் என்ன எடுத்து பேசுறியா? கோட்டைக்கு போனா முதல்ல ஒரு சேட்டை கேட்கிறேன். சார் என்ன அரெஸ்ட் பண்ணுங்க சார். ஏல நீ யாருல? நீ என்ன குத்தம் பண்ண? நீ இந்த கதைக்கு ஆளானதுக்கு காரணம் நான் தானே. யூ ஆர் அண்டர் அரெஸ்ட்ல. இந்த கிரகத்தை தானே அப்ப பிடிச்சு கேட்க நானு. அழாதி, அழவே கூடாது. ஏல ஏ சமுதாயமே, உன்னை நான் அப்புறமா சந்திக்கிறேன். பாய். எனக்கு டூட்டிய போட்டு நீ பேட்டையால குடுக்குற தவத்த பூரி. கண்ணாத்தா, கண்ணாத்தா. யாருமா நீ? யார பாக்கணும்? ஏன் ஆத்தாவை பாக்கணும். காலையில இருந்து பாக்கலையா? மனசே சரியில்லை, அதான் தேடி வந்தேன். எனக்கு ஒண்ணுமே புரியல. யார ஆத்தாங்கிற? அதுவா? ராஜேஸ்வரி, ராஜேஸ்வரி எங்கடி? நான் அந்த இதுல கண்ணதார் தானே? இதோ கொண்டு வரேன். என் வீட்டுக்கு வந்து என்னைய மிரட்டிய நீ? வீட்டு கட்டிடுவேன். வேண்டாங்க, தப்பு மேல தப்பு பண்ணாதீங்க. அவ கேக்குற கண்மலர் உங்ககிட்ட இருந்தா தயவு செஞ்சு கொடுத்துருங்க. உன் கண்ணை நோண்டி அவகிட்ட கொடுத்தாலும் கொடுப்பேனே தவிர கண்மலரை கொடுக்க மாட்டேன். நீ சுடும்போது அனாவசியமா குறுக்க வந்திருக்க. பட்டுன்னு போயிருவேன். இன்னும் எவ்வளவு நாள் தான் மிருகமா இருக்க போற? இதுக்கு மேலேயும் திருந்தலன்னா நீ மனுஷனே இல்ல. என்ன சிஸ்டர் திடீர்னு? போதும், இது வரைக்கும் நீ பண்ண தப்பெல்லாம் போதும். இந்த பொண்ணுகிட்ட நான் பேசிக்கிறேன். நீ வாமா. இத பாருமா, என் பிரதர் ஏதோ பணத்துக்கு ஆசைப்பட்டு கண்மலரை திருடிட்டான். அவனை மன்னிச்சிரு.
இன்னைக்கு ராத்திரி தோட்டத்துல இருக்கிற வேப்ப மரத்துக்கிட்ட நீ வந்தா கண்ணோட நான் வரேன். நீங்க சொல்றத நம்பலாமா? சத்தியமா நம்பலாம். சொடலமுத்து, டேய் சொடலமுத்து. என்ன தாயே? என்ன இப்ப போய் படுத்துட்டு இருக்க? நான் வெட்டியா, ஊர்ல சாவு விழுந்தாதான் எனக்கு வேலை. என்ன பண்றது? இன்னைக்கு உனக்கு வேலை வர போகுது. என்ன தாயி சொல்ற? நீ போய் குழிய வெட்டு, பொணத்தை நான் அனுப்பிச்சு வைக்கிறேன். என்ன பாக்குற? நான் எப்பவும் பேச்சு மாற மாட்டேன். கண்ணோட வரேன்னு சொன்னேன்ல, கண்ணோட தான் வந்திருக்கேன். கொஞ்சம் இரு. நான் கண்ணோட வரேன்னு சொன்னது அம்மனோட கண் இல்ல, இந்த கண். என் பிரதர் கண்மலரை திருநதை பார்த்த ஒரே சாட்சி நீதான். அதான் உன்னை தீர்த்து கட்ட போறேன். வந்திருக்கிறது காட் பவரா, டெவில் பவரா? என் சிஸ்டர் அநியாயமா கொண்டுருச்சு. என்ன பண்றதுன்னு புரியலையே. மாரியம்மா மாரியம்மா, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. ஏயா, உங்ககிட்ட உருப்படியா இருந்த ஒரே ஒரு ஐட்டம் நாக்கு தான். அத பஞ்சர் பண்ணிட்டு இப்படி டான்ஸ் ஆடிட்டு வர. என்ன வேஷம் இது? நான் அம்மன் கிட்ட அப்ரூவர் ஆகி சரண்டர் ஆயிட்டேன். நான் செஞ்ச பாவம் நாக்கால கெட்டது பேசினதுதான். அதனாலதான் நாக்குல அளவு குத்திக்கிட்டேன். ஆனா நீங்க செஞ்ச பாவத்துக்கு சப்ஜாடா சரீரம் பூரா அளவு குத்திக்கணும். எனக்காவது அழகோட போச்சு. உங்களுக்கு நேர்லயே அம்மன் வந்து சூலத்தால குத்த போறா. அப்பதான் நீங்க திருந்துவீங்க. வச்சமா? நேத்து கண்மணி வெட்டியான் கிட்ட போய் ஒரு கொலை விழுன்னு சொன்னா, சொன்ன மாதிரியே நடந்து போச்சு. அப்போ அப்போ குழந்தை உருவத்துல வந்திருக்கிறது யாரு? நந்தினி நந்தித மேதினி விஸ்வ வினோதினி நந்தனுதே கிரிவர விந்தியசி. என்னம்மா இது? பள்ளி கொண்ட பெருமாள் மாதிரி படுத்துட்டு இருக்க. அங்க பெருமாளும் அப்படிதான் படுத்திருக்காரு, இங்க பிள்ளையாரு அப்படிதான் படுத்திருக்காரு. அவங்களையெல்லாம் விட்டுட்டு என்ன மட்டும் கேள்வி கேக்குறியே? நீ யாருமா? நான் யாரா? கண்மணி. நீ கண்மணி இல்ல, கண்ணாத்தா. நீ குழந்தை இல்ல, கோட்டை மாரியம்மன்.
பரவாயில்லையே, காத்தா வந்தா கண்ணுக்கு தெரியாதுன்னு நினைச்சேன். அப்படியும் இந்த ஆத்தாவ அடையாளம் கண்டுபிடிச்சிட்டியே. அம்மா, நீ வீடு தேடி வரணும்னு வருஷம் பூரா விரதம் இருக்கிறவனா? வந்ததுதான் வந்த, கருமாரியா வராம இப்படி கொலைகாரியா வந்திருக்கியே. மனுஷன் கொன்னா அது கொலை, மகமாயி கொன்னா அது சம்ஹாரம். செஞ்ச தப்புக்கு தண்டனை. அம்மா, தப்புக்கு தண்டனை தான் பரிகாரமா? நீ மனசு வச்சா மன்னிக்க முடியாதா? மன்னிப்பா? கண்ண பறிச்சவனுக்கா? அது இந்த காளியாத்தா கிட்ட நடக்கவே நடக்காது. பழிக்கு பழி, அது மாறாத. அதான் பழி வாங்கிட்டியே, என் கண்ணு முன்னாடியே ஒரு உயிரை பலி வாங்கிட்டியே. இன்னும் அவன் கோவம் அணுகல. திருட்டுக்கு துணையா இருந்தவளை தீர்த்து கட்டிட்டேன். ஆனா எனக்கு வினையா இருக்கிறவனை விட்டு வச்சிருக்க. அவனையும் கொன்னாத்தான் என்னோட கோவமே அடங்கும். அம்மா, நீ பாம்பா வந்தப்போ உனக்கு பால் ஊத்தின, நீ வேம்பா நின்னப்போ உனக்கு பொட்டு வச்சு பொங்கல் வச்ச. இப்ப நீ நேர்லயே வந்திருக்க, உனக்கு பூஜை பண்ணலானா இப்படி ரத்த பலி கேக்குறியே. என் தாலிக்காக அவர் தப்ப மன்னிக்க கூடாதா? தப்பு பண்றவனை எல்லாம் தாலிக்காக மன்னிச்சா அப்புறம் இந்த காளிக்கு என்ன வேலை? அம்மா, நான் எப்படியாவது என் புருஷன் கிட்ட சொல்லி உன் கண்மலரை வாங்கி தரேன். அவரை விட்டுருமா? நான் தர்மம் கேட்டு வரல, தண்டிக்கத்தான் வந்திருக்கேன். அம்மா, நீ நினைச்சா என் புருஷனை திருத்தி அவரை வாழ வைக்க முடியாதா? கருப்புக்கு வெள்ளை அடிக்கலாம், ஆனா இருட்டுக்கு வெள்ளை அடிக்க முடியுமா? உன் புருஷனோடது அசுர ஜாதகம். அவனை விட்டு வச்சா தர்மத்துக்கே பாதம். சமயபுரத்து மாறி சமாதானத்துக்கு பாடி. இனிமே சமாதானம் இல்ல, சம்ஹாரம் தான். யோ, உன்னுடைய மந்திர சக்தியை நம்பி தாயா அம்மனோட கண்மலை எடுக்கிறதுக்கு நான் சம்மதிச்சேன். இப்ப என்ன ஆச்சு? ஏதோ ஒரு சக்தி வந்து என் சிஸ்டர் கொன்னுடுச்சு. அடுத்தது என் உயிருக்கு ஆபத்து. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறேன்? நான் மகிஷாசுரனோட மறு அவதாரம். உன்னை அம்மன் அழிக்கிறதுக்கு முன்னாடி அந்த அம்மனையே நான் அழிச்சிடுறேன். அதுக்கு ஒரு வழி இருக்கு. அம்மா, இந்தாங்கம்மா மோரு. உப்பு போட்டு கொண்டு வந்திருக்கேன். உப்பு? அப்ப ஏதோ தப்பு. அம்மாடியோ, நீ உப்பு போட்டு கொடுக்கலனாலும் நான் உன்னை உள்ளளவு நினைப்பேன். சரி சரி, வந்த விஷயத்த சொல்லு. நான் கோயிலுக்கு போகணும். சாமியே இங்க இருக்கும்போது கோயிலுக்கு எதுக்கு போகணும்? வேண்டுதலே கோயிலுக்கு போய் நிறைவேற்றதானே முறை. அதான். போயிட்டு வா. அம்மா, நான் கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வர்ற வரைக்கும் நீ என் புருஷனை கொல்லக்கூடாது. அம்மா, என்னம்மா பாக்குற? நான் சுமங்கலியா போய்தான் அந்த வேண்டுதலை நிறைவேற்றணும். அதனால நான் வர்ற வரைக்கும் என் புருஷனை ஒண்ணு செய்ய மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. இதுக்கு பேரு சத்தியமா இல்ல சதியா? அம்மா, எத்தனை நாள் நான் உனக்கு பூஜை பண்ணிருக்கேன். அதுக்காக எனக்கு நீ இந்த சத்தியத்தை பண்ண கூடாதா? சத்தியத்துல என்ன பத்தியம்? செஞ்சுட்டா போச்சு. இத பாரு, நீ இந்த வீட்டுக்கு திரும்பி வர வரைக்கும் உன் புருஷனை நான் கொல்ல மாட்டேன். இது சத்தியம். போயிட்டு வா. இது போதும், இது போதுமா? அம்மன் ஏமாந்துட்டா. நான் நினைச்சது நடக்க போகுது. மந்திரமூர்த்தி, நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியலையா? என் பொண்டாட்டி கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வர வரைக்கும் என் உயிருக்கு எந்த ஆபத்து வந்துடக்கூடாது அப்படின்னு பொண்டாட்டியை விட்டு அம்மன்ட்ட சத்தியம் வாங்க சொன்னேன். நானும் அதே மாதிரி செஞ்சுட்டேன். அதுக்கு இதுக்கு என்ன லிங்க்? கோயிலுக்கு போனவ திரும்பி வந்தாதானே அம்மன் உன்னை கொல்லுவா. உன் பொண்டாட்டி திரும்பி வரலன்னா? வெரி குட் ஐடியா. உன் பொண்டாட்டிய நான் தீர்த்து கட்டுறேன். ஆனா நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும். என் உயிரையே காப்பாத்த போறேன். உனக்கு என்ன உதவி வேணும் சொல்லு. எனக்கு அந்த குழந்தைகிட்ட இருக்கிற கண்மலர் வேணும். அதை எடுத்துக்கிட்டு வா. ஏய், என்ன விளையாடுறியா? ஏற்கனவே ஒரு தடவை தலைய போயிடுச்சு. அது என்ன சாதாரண குழந்தையா? சக்தி உள்ள குழந்தை. பயப்படாத, உனக்கு சக்திய நான் கொடுக்கிறேன்.
உன்னோட கைக்கு சாத்தான் சக்தியை கொடுத்திருக்கிறேன். போய் அந்த குழந்தையோட கண்ணை பறிச்சுக்கிட்டு வா. போ. இருந்தாலும் உன்னை மன்னிச்சேன். ஆனா இப்ப என் பக்தையோட உயிரியை பறிக்க நினைக்கிறியே, இனி உன்னை விட்டு வைக்க மாட்டேன். அவரை கொன்னதா என் கோவமே அடக்கும். நில்லுமா, நான் கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு போற வரைக்கும் நீ என் புருஷனை கொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணிருக்க. நான் இன்னும் வீட்டுக்கும் போகல, சத்தியமும் முடியல. சத்தியம் முடியலையா? தெய்வம் சத்தியத்தை மறந்ததா சரித்திரமே இல்லடி. ஆனா இவன் உன்னையே சத்தியம் வாங்க வச்சு உன்னையே கொலை பண்ண பார்த்தா இவனையா மன்னிக்க சொல்றேன்? இனி இவனை விட்டு வைக்க மாட்டேன். டேய், வாய் நிறைய கூப்பிட்டதே அந்த மகளுக்கு நீ கொடுக்கிற சீதனமா இது? எந்த தாயாவது அவன் மகளை விதவையாக்கி பார்க்கணும்னு ஆசைப்படுவாளா? ஆனா நீ ஆசைப்படுற. வா, வந்து ஆசை நிறைவேற்றிக்கோ. வா. அடி பாவி மகளே, நீ மட்டும் குங்குமக்காரியா வாழணும். அதான் குங்குமத்தை எழுந்து நிக்கணும். அப்படித்தானே? அதான் உனக்கு சந்தோஷம். அப்ப வா, உன் மகளோட மாங்கல்யத்தை பறிச்சுக்கோ. வா. அம்மா, தாயே, மனுஷனா பிறந்தோம், அரக்கனா வாழ்ந்துட்டேன். மத்தவங்க கண்ணை பறிச்சதோட இல்லாம மாரியம்மா கண்ணையே பறிச்சுட்டேன். என்ன மன்னிச்சிருப்பா. கண்ணை பறிச்ச பாவத்துக்கு இவர் கையை எரிச்சிட்டு இந்த தண்டனையே போதும். இவரை மன்னிச்சிருமா, மன்னிச்சிரு. சத்தியத்துக்காக மட்டும் இல்ல, உன்ன மாதிரி உத்தமிக்காகவும் இவரை நான் மன்னிக்கிறேன். அம்மா, என் குழந்தைகிட்ட இருக்கிற உன்னோட கண்மலரை நீயே எடுத்துக்கம்மா, நீயே எடுத்துக்க.